சார் இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அதாவது அவங்களோட மனைவியால ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொன்னாலும், இன்னுமே வந்து அவங்களுக்கு மனைவிக்கு ஆதரவான போக்கு தானே சார் அதிகமா இருக்கு. இல்ல. ஒரு எப்பயுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுறப்போ என்னன்னா, அவங்க தரப்புல தான் ஒரு நியாயமா தெரியும். அவங்க தரப்புல வாதம் அவங்க எதுவுமே வைக்கலையே. அவங்க பெர்சனல் விஷயம் தானே கோர்ட்ல இருக்கு. மனைவி தரப்புல பெர்சனல் விஷயம் தான் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய டிவோர்ஸ் தான் கோர்ட்ல இருக்கு. மத்தபடி அவங்க வந்து நேரடியாக ஒண்ணும் ஜான் ஜெபராஜை பொது வெளியில அவங்க பேசலையே. பொதுவெளியில வந்து அவங்களுக்கு ஆதரவா எழுதுறாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல எழுதுறாங்க. அவங்களுக்கு ஆதரவா எழுதுறாங்க. இவர் தவறான ஆளு. மனைவியை விட்டு இன்னொரு திருமணம் செய்யறதுக்காக இந்த வேலையை செய்றாரு அப்படின்னு அவங்க மனைவியினுடைய ஆதரவாளர்கள் சில எடுத்து வைக்கிறாங்க. வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. சில ஆதாரங்கள் சொல்றாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய ஒரு வாதம் தான் எப்பயுமே வந்து வெளியில இதா தெரியும். இப்ப இந்த கேஸே அதானே. ஒரு சின்ன குழந்தையை இவர் வந்து பாலியல் ரீதியாக திருடிட்டாருங்கிறது தான் இப்போ இந்த கேஸே. இதே இது வேற கேஸாக இருந்து பண மோசடி வழக்கு, இல்லை வந்து யார்ட்டையோ இடம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது மற்ற விஷயங்கள் இருந்தால் கூட இதை வந்து பெருசாக வந்து பரபரப்பாக இருக்காது. ஒரு பெரிய ஒரு பெட்டி செய்தியாக போயிருக்கும். ஒரு மத போதகர் ஃபாஸ்ட்டாக இருக்கிறவர் ஒரு குழந்தையை இந்த மாதிரி பண்ணிட்டாருங்கிறது தான் செய்தி வந்து பரபரப்பாகும். அவருடைய இமேஜ் டோட்டலாக காலியாகும். இப்போ அதைத்தானே அவங்க பண்ணியிருக்காங்க.